நடுவர் அவர்களே, தோல்வியைக் கண்டு நான் தோலாதவன். காரணம் என்னன்னா, ஒரு முறை கூட நான் வெற்றி பெற்றதில்ல. அதனால தான் தோல்வி பயம் எனக்கு இல்ல. அதிகமா இந்த உலகத்தில தோல்வியைக் கண்ட வின்ஸ்டன் சர்ச்சில், ஆபிரகாம் லிங்கன் அவர்களை விட அதிகமா தோத்தவனாம். காரணம், வெற்றி என்ற ஒரு வார்த்தைக்கு பொருள் கிடையாது. நினைத்தது நடந்தால் அது வெற்றி நம்ம கொண்டாடுறோம். ஆனால் அதே தோல்வி நிச்சயம் என்று நம்ம நினச்சி அந்த தோல்வி வந்தால் அதுவும் நமக்கு வெற்றி தான். எனது வாழ்க்கையில் நடந்த ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடுவர் அவர்களே, மயிலாடுதுறையிலிருந்து தரங்கம்பாடிக்கு அப்போ ட்ரெயின் ஓடிக்கிட்டு இருந்தது. நான் வாழ்க்கையில் தோல்வி பெறுவேன் என்று எனக்கு தெரியும். மயிலாடுதுறை ஒரு இன்டர்வியூக்காக போயிருக்கிறேன். அங்கே எப்பொழுதுமே மாதிரி நான் தோக்க போகிறேன்னு தெரிஞ்சுட்டு தோத்துட்டேன். என் கையில் 50 ரூபா இருக்குது. அந்த தோல்வியை வெற்றியாக கொண்டாட வேண்டும் என்று மனசு சொல்கிறது. அப்படியே அந்த மயிலாடுதுறை ஜங்ஷனுக்கு பக்கத்தில் இருந்த அந்த ஒரு ஐயப்பன் ஹோட்டல் என்ற ஒரு ஹோட்டலில் போய் 35 ரூபாய்க்கு முறையான ஒரு சாப்பாடு, சைவ சாப்பாடு, சாப்பாடு அந்த மாதிரி ஒரு சாப்பாடு சாப்பிட்டுட்டு கையில் 15 ரூபா இருக்கிறது. 10 ரூபா நம்ம அந்த தரங்கம்பாடி போகிறதுக்காக நான் கொடுக்கணும், பாக்கி 5 ரூபா எக்ஸ்ட்ரா தான் இருக்குது அப்படின்னு ஒரு சந்தோஷமாக வர்றேன். வந்து கொண்டிருந்தேன். திடீரென்று அந்த ஜங்ஷனுக்கு முன்னாடி ஒரு கண்ணு தெரியாத ஒரு பிச்சைக்காரன், ஐயா சாமி தர்மம் பண்ணுங்க அந்த வார்த்தை, நான் ஏழையாக இருந்தாலும் அவன் சொன்னான் பார்த்தியா, ஐயா சாமி அப்படின்னு அந்த வார்த்தை என்னை கடவுளாக உயர்த்தது. அந்த நேரத்தில் தன்னுடைய கையில் இருந்த 5 ரூபாய் அந்த பெரிய காசை அந்த தட்டில் போட்டுட்டு, வாழும் பொழுது மக்களுக்கு செய்ய வேணும்னு ஒரு பழமொழி இருக்குல்ல, அதே மாதிரி கொடுத்துட்டு சந்தோஷத்தோடு போனேன். போய் ஜங்ஷனில் போய் 10 ரூபா கொடுத்து தரங்கம்பாடி அப்படின்னு டிக்கெட் எடுக்கும்பொழுது அந்த பணம் திரும்பி ரிட்டர்ன் கொடுத்தாரு அவர். ஏன்னு கேட்டால், முந்தா நேற்று வரை 10 ரூபாக இருந்த ட்ரெயின் டிக்கெட்டு இன்றைக்கி 15 ரூபாக மாறியது. யாருமே தெரியாது எனக்கு. நான் போய் என்ன பண்ணுவேன், 5 ரூபா எனக்கு வேணும், பிச்சைக்காரன்ட்ட காசு போட்டதை திரும்பி என்னால் எடுக்க முடியாது, எவ்வளோ பெரிய துரோகி ஆகிடுவேன். மனசு கேட்கல. அவன்கிட்ட போய் எடுக்கலாமா, ஐயோ நான் தானம் செஞ்சது அதை வாங்கக்கூடாது அப்படி என்று நினைத்து கொண்டு அங்கேயும் செல்லலை. 10 ரூபாய்க்கு கல்லையை வாங்கிக்கிட்டு அப்படியே தின்னுக்கிட்டே தரங்கம்பாடி வரையும் நடந்து சென்றேன். விடிய காலையில் தூங்கி எழுந்து நான் பார்த்தபொழுது நியூஸ் பேப்பரில் ஒரு செய்தி வந்திருக்கு. நான் எந்த ட்ரெயினை தவற விட்டோன்னு அந்த ட்ரெயின் ஆக்சிடெண்ட் ஆகி அத்தனை பேரும் இறந்திருந்தார்கள். இதுதான் தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும் தர்மம் மறுபடியும் வெல்லும்.